வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது முக்தி தரும் பகவன் நாமம். நாம் எல்லாருமே வாழ்க்கையிலே பலவிதமான பாவங்களை தினமும் செய்துகிட்டே தான் இருக்கோம். அத போக்கிக்க என்ன பண்ணணும்? பாவங்களை போக்கிக்கணும்னா, அதுக்கு பாகவதம் படிக்க வேண்டாம், சிவபுராணத்த படிக்க வேண்டாம். இந்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகம்னு ஸ்லோகங்களை எல்லாம் தேடி சொல்லிண்டு இருக்க வேண்டாம். பகவன் நாமத்தை பக்தி சிரத்தையா ஜபம் பண்ணாலே போதும். நமக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும். குறிப்பா கருட புராணம் பத்தி எல்லாருக்குமே சந்தேகம்தான். மகாலயபட்சம் சமயத்தில் கருட புராணத்தை படிக்கலாமா? தப்பில்லை. எவ்வளவோ ஜபம் பண்ணி தவம் பண்ணியும் நினைச்ச பலன் எதுவுமே கிடைக்கலையா? மனசுல நிம்மதி வரலையா? கிருஷ்ணன்னு சொல்லுங்கோ, போதும். நம்மால நல்லா சொல்ல முடியும். ஆனா நாம சொல்றதில்ல. நாராயணாங்கிற நாமத்திலேருந்து ராவையும், நம சிவாயங்கிற நாமத்திலேருந்து மாவையும் சேர்த்து வந்ததுதான் ராமாங்கிற நாமம். இந்த 2 நாமாவிலையும் இருக்கிற மத்தியமம் உருவாக்கியது தான் ராமநாமம். மத்தியமம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. மத்தியமம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஸ்ருதியிலே கூட அதுக்கு ஒரு தனி இடம் உண்டு. நாம பல விஷயங்கள அர்த்தம் சரியா தெரியாமலேயே பேசிட்டு இருக்கோம். அந்த கால பெரியவா நமக்கு வச்சிருக்கிற பழக்க வழக்கத்தோட அருமை பெருமைகளை பத்தியும் சரியா தெரிஞ்சுக்காம தான் போட்டு குழப்பிக்கிறோம். மாசத்துல 2 நாளாவது குறைஞ்சது விரதம் இருக்கிறது நல்லது. நம்மளால வருஷத்துல 2 நாள் விரதம் இருக்கிறதே இப்பவெல்லாம் முடியாத காரியமா மாறிப்போச்சு. சிராதம் கூட சிரத்தையா பண்ண மாட்டேங்கிறான் நிறைய பேரு. சூரியன் உச்சத்துல வர்றதுக்கு முன்னாடி நாம முடிக்க கூடாது. காலையில 9 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டு ஆபீஸ் போறவா எத்தனையோ பேர் இருக்கா. கலியுகத்துல பக்தியே பண்ண முடியலையே, உடம்பு வேற அதுக்கு ஒத்துழைக்கலன்னு சொல்றவா நிறைய பேரு. மனசு ஒன்னி பண்றது தானே பக்தி. 9 விதமான பக்திகள்ல சிரவணத்தை பண்ணலாமே. மிகவும் சுலபம். காதால் பகவத் நாமாவை கேட்கலாமே. கண்ணால் பகவான பார்க்கலாம். நடந்தா உடம்பு சௌகரியம், மனசு சௌகரியம் எல்லாம் வருமா? வராது. கோயில்களுக்கு போய் உட்காரணும், அங்க இருக்கிற அதிர்வுகளை உள்வாங்கிக்கணும், பகவான் விடுற மூச்சுக்காற்றை நாமும் உள்வாங்கிக்கணும். அப்போதான் மன நிம்மதி கிடைக்கும். கிரக கோளாறா? உங்க கிரகத்துல வீட்டுல கோளாறா? இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கோன்னு ஏன் சொல்றா? அங்க இருக்கக்கூடிய பகவான் முன்னாடி போய் அமைதியா உட்காரும்பொழுது பகவான் விடுமலோட மூச்சுக்காற்றை நாமும் சுவாசித்தால் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அதுக்காக அப்படி சொல்றா. ராம ராம, கிருஷ்ண கிருஷ்ண, சிவ சிவ, கோவிந்தா கோவிந்தான்னு அப்பப்போ பகவான கூப்பிடலாமே. அதுவே ஒரு மகா புண்ணியம் தானே. கலியுகத்தில் இறைவனை அடைய சிறந்த வழி நாம் ஸ்மரணை தான். அதனாலே அந்த சுலப வழியை பின்பற்றி இறைவனை வழிபடுவோமாக. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது போன்ற மேலும் பல தகவல்களை வரும் பதிவில் பார்ப்போம்.